நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து நீங்க ஸ்பாயிலர் சொல்ல வேணாம், பட் ஆனால் அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. சர்ப்ரைஸ்லாம் என்ன நடக்குது, அடுத்த இது சீன் என்னன்னு தெரியலங்க, அந்த மாதிரி தான் போயிங்க இருக்கு. மொத்தமாக தளபதி வந்து கொண்டாடாத ஆளே கிடையாது. தளபதி கொண்டாடாத ஆளே எதிராக மட்டும்தான். தளபதி இளைய தளபதி உங்களுக்கு எந்த தளபதி வந்து உங்களை கவர்ந்தார்? பெரியவர் தான். ஓகே, யுவன் சங்கர் ராஜோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனம் இருக்காங்க. அது படம் செம்மையா இருக்கு. ஓகே, படம் வந்து 3 மணி நேரம் டியூரேஷன்ல, இப்போ அது உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு படம் வந்து எப்பவுமே தளபதி படம் போர் படத்தில் வந்து நெகட்டிவாக வந்து படம் வரக்கூடாது நடிகர் எல்லாமே வந்து வெளியே வந்து நடக்கிறாரு. ஆனால் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா தளபதியை கொண்டாடுறாங்க. தளபதி இளைய தளபதியோட சம்பவத்தில் உங்களுக்கு எந்த தளபதியோட சம்பவம் பிடிக்கும்? சின்ன தளபதி, இளைய தளபதி. ஓகே, இப்போ வெங்கடேஷனோட ஸ்க்ரீன் பிளே வந்து 3 மணி நேரம் லாங் அப்படிலாம் பார்க்கும்போது பயங்கர பார்த்தோம். யாருமே நிறைய காட்டுறாங்க, ஜோடியை காட்டுறாங்க, எதுவுமே எதிர்பார்க்கல. அப்படியே ஊரடிக்கா அப்படியே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் நிறைய இருக்குது. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். படமே பேசிட்டாங்க. கேப்டனோட அந்த பிரசன்ஸ். ஆமாம், ஸோ முதல்ல இது மாஸ் பயங்கரமாக பண்ணுவார். கேப்டன் மாதிரியே அவர் வாய்ஸ் மாதிரியே அவர் மாதிரி எடுப்பார். நல்லா சாமி அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபுல்லாகவே அதை ஃபீல் பண்ணாங்க. பயங்கரமாக எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், மாசாகவும் இருக்குது படம். எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கலவை தான் அந்த படம். வெங்கட்ல போய் செம்மையாக சமைச்சு கொடுத்தாரு சாப்பிட்றது. முக்கியமான விஷயம் என்னன்னா இளைய தளபதி தான். நாங்கள் வந்து அவர் எப்படி நினச்சோன்னா வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே கதையே உள்டா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாரும் படம் போய் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். ரெண்டு சம்பவம் அரங்கேறி இருக்கு. எல்லாமே பேசணும். மியூசிக் அருமையாக பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபுவோட அந்த ஸ்டூட் அந்த லாங்குவேஜ் இல்லை, அதெல்லாம் ஒரு 1% எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் ரசிகர்கள் இதுக்கப்புறம் வருவாங்க. அடுத்த சொல்லிக்க முடியும் அந்த விஷயம் தெரியும். இன்னும் ஒரு படம் தான் இருக்கு தளபதிக்குன்னு சொல்லி, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து எல்லா ஒட்டுமொத்த பொதுமக்கள் எல்லாருமே அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் கடைசி படம் தான். அவர் தான் எனக்கு உத்தரவு சொல்லுவார். டேரக்டர் எவ்வளோ கூட மாறுவாங்க, ஆனால் தலைவன் ஒருத்தன் தான். தலைவன் சொல்லிட்டு தான் எங்களுக்கு இறுதி தீர்ப்பு. தளபதிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும்னு, அதாவது இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் அதை சாதிச்சிட்டாரு. இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அவர் அங்கே வரணும் தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கோம். 2026 சம்பவம் இருக்குது. அவர் சிஎம் ஆவார். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ணன் உட்கார வைக்கணும். சரிங்களா?